உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி பதிவில் ஒரு சூப்பரான, ரொம்ப சூப்பரான கள்ளத்தனமான வேத புரட்டை, கள்ள உபதேசத்தை, கிறிஸ்துவுக்கு விரோதமான உபதேசத்தை ஒரு லூசு பய பேசிட்டு இருக்கிறான். அதை தான் இந்த காணொளி பதிவில் படம் பிடிச்சு காட்ட போறேன். என்னன்னு பார்ப்போம். ஆண்டவரே, இந்த பிசினஸ் உம்முடையது. ஒரு சகோதரர் சொன்னார் பாருங்க, ஆண்டவரே இந்த பிசினஸ் பார்ட்னர் நீர் தான் எனக்கு பிசினஸ் பார்ட்னர். பிசினஸ்ல நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பீங்க. சிலர் பார்ட்னர் தேடுவீங்க, யாராவது முதல் போடுற பார்ட்னர் கிடைப்பாங்களா நீ சொல்லி. நான் சொல்ல, உங்களுக்கு பெஸ்ட் பார்ட்னர் இயேசு கிறிஸ்து தான். இந்த மக்களுக்கு, அதாவது நான் சொல்ல உண்மையான இயேசுவை பின்பற்ற கிறிஸ்தவ மக்கள் உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த சாத்தானால் ஏவப்பட்டு, சாத்தானால் கூட்டப்பட்டு, சாத்தானால் கூடுகிற கூட்டமும், இந்த சாத்தானால் ஏவப்பட்டு, சாத்தானால் அழைக்கப்பட்டு பிரபலமாக இருக்கிற ஊழியக்கார பயலும் உண்மையை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மக்களை ஏற்றுக்காரு. இது நான் அனுபவபூர்வமாக சொல்றேன். நான் இல்லை, யாரா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், சத்தியத்துக்கு விரோதமாக, பைபிள் வசனத்துக்கு விரோதமாக பேசுகிற எவனையும் குறை சொல்லலாம், சுட்டி காட்டலாம். அதுக்கு பைபிள் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ஆனா மற்றவனை குற்றப்படுத்துகிற நீ அதே குற்றத்தை செய்கிறபடினால மற்றவனை குற்றவாளியை தீர்க்கிறவனை நீ யார்? போக்கு சொல்ல உனக்கு இடம். ரோமர்ல பவுல் எழுதுற, சரியா? அதனால குற்றம் என்றால் என்ன? கிரைம், கிரிமினல். கிரைம் இஸ் குற்றம், கிரிமினல் குற்றவாளி. அதுக்குதான் இந்தியாவில் தண்டனை சட்டம்லாம் வச்சிருக்கா. எதுக்கு கோர்ட்டு, போலீஸ், எதுலாம் எதுக்கு? எவனை குற்றப்படுத்தாத உலகமா இருக்காரு, நாடா இருக்காரு, தேசமா இருக்காரு. எங்க போனாலும் சட்டம். எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, காவல்துறை, நீதித்துறை, இராணுவத்துறை, ரயில்வே துறை, எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. அதை மீறி எவன் செஞ்சாலும் குற்றம், குற்றத்துக்கு தண்டனை அரசாங்கம் கொடுத்துரும், துறை கொடுத்துரும். ஆனால் இயேசுநாதரும் நீ குற்றம் செய்தால் உன்னை குற்றவாளி என்று தீர்ப்பார், தண்டனை கொடுப்பார், மாற்றமே இல்லை. இவங்க கொடுக்கிற இந்த துறை சம்பந்தமான அரசாங்கம் கொடுக்கிற குற்றங்கள் எல்லாம், தண்டனைகள் எல்லாம் நிரந்தரமானவே அல்ல. அதிகபட்சமா தூக்கு தண்டனை. அது மாபெரும் மன்னிக்க முடியாத பல கொலைகள் பண்ணவன. இனி இவன் ஊர்ல, பூமியில மனிதனா இருப்பது, நாட்டில் வாழ்வதற்கே தகுதியற்றவன் என்ற நிலையை வரும்பொழுது அதுக்கும் எத்தனையோ கருணைமனை போட்டு, பல கொலை பண்ணாலும் கருணைமனை போட்டு வெளியே சுத்திட்டு, அது வேற. அது கருணை, இரக்கம். ஆனா இனி வாழ்வதற்கே லாய்க்கில்லை என்று சொல்லும்போது குற்றம், கிரைம். அதுக்கு இந்த சட்டத்தின் படி தண்டனை ஏற்ற தூக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தண்டனை நிச்சயமான தண்டனை. குற்றத்துக்கு தண்டனை உண்டு. ஆனா ரோமர்ல பவுல் என்ன சொன்னாரு? மற்றவனை என்ன குற்றம் சொல்லி அவனுக்கு குற்றச்சாட்டு கொடுத்து குற்றம் தீர்க்கிறியோ, இந்த குற்றத்தை தண்டனை நீ சொல்லுகிறாயே, அதே குற்றத்தை நீயும் செய்கிறபடியால் மற்றவனை குற்றவாளியை தீர்க்கிறவன் நீ யார்? போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை என்று அந்த வசனம் எல்லாம் சொல்லு. இந்த திருட்டு ஊழியக்காரப்பல் என்ன எடுத்துக்கிறாங்களோ, அந்த வசனத்தை மேலே கீழே படிக்கிறத விட்டுவிட்டு குற்றப்படுத்தாத வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு இவன் எல்லாம் குற்றத்தையும் செய்வானா, கர்த்தருக்கு விரோதமா பேசுவானா, குற்றப்படுத்தக்கூடாது. அப்படிலாம் பைபிள் எங்கேயும் கிடையாது. நான் கொஞ்ச நாள் இதை அமைதியை விட்டேன். இந்த பேய் போலோட போய் பேசிட்டு இருக்கிறான்னு. ஆனா இப்போ உங்க பேசுறத பார்த்து, லூசு பேசுறத பார்த்து சொல்லாம இருக்க முடியல. சொல்லாம இருந்தா கர்த்தர் அப்படி நான் குற்றவாளி ஆயிடுவேன். எனக்கு தெரிய வந்துருச்சுன்னா நான் சொல்லிதான் ஆகணும். ஆகவே இந்த மோகன்சி என்ற லூசி மோகன்சி என்ற லாசரஸ் லூசுத்தனமா உலகனத
கர்த்தருடைய சத்தியத்துக்கு விரோதமாக உலர்னதை, அந்த வேத புரட்டை, அந்த அந்திகிறிஸ்து போதகத்தை, கர்த்தர் விரோதமான போதகத்தை தோல் உரிச்சு காட்டுறேன். இப்ப பேச விட்டு கேட்டோமே, என்னது? இயேசு கிறிஸ்து கடவுளை இயேசு பிசினஸ் பார்ட்னர் சேர்த்துமா? அப்படி எங்கேயுமே பைபிள் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு பார்ட்னர் ஆகலாம்னு சில வசனம் சொல்லுது. அதை நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்துக்கு பார்ட்னர் ஆகலாம், நிச்சயமாக. பங்காளர், பார்ட்னர் என்றால் பங்காளர். என்ன பங்காளர்? வாசி கேட்போம். 1 பேதுரு 4:13 சொல்லுது, நாம் அவர் கூட பார்ட்னர் ஆகலாம். எப்படி? எந்த விஷயத்தில்? கேட்போம், வாசி கேட்போம். 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக, நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக, அவருடைய பாடுகளுக்கு பங்காளனாக சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்படுங்க. இதான சத்தியம், இதான பைபிள், இதான இயேசு விரும்புறது தானே. இயேசுடைய பாடுகளுக்கு பங்காளான ஒரு ஆளை காட்டுறேன். இயேசு சிலுவை சுமந்து போவார். நீ விடிய அடிச்சு நொறுக்கிப்பாங்க இயேசுனார. மிலாற்றால் அடித்து உடலெல்லாம் இந்த நஞ்சை நிலம் என்று சொல்வார்கள், புன்சை நஞ்சை. அப்படின்னா தண்ணியை விட்டு ஊற வச்சு ஏர் பூட்டி உழுது அப்படியே சேரு சகஜம் கத 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 தான் இருக்கும். அதுபோல பரிசுத்தமான தேவனுடைய இயேசு கிறிஸ்து உடலை மிலாற்றால் அடித்து கிழித்து ரத்தத்தோட சதை ரத்தமா சும்மா கத கதன்னு இருக்கு. தலையில ஒரு முள்முடி, உடல் முழுதும் கிழிச்செடுத்துனாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட படிகிறது. இது மேல ஒரு சுமார் 150 கிலோவுக்கு மேல உள்ள பாரமான சிலுவை வேற. அடிச்சு நொறுக்குறாங்க, மேல தூக்கிட்டு போ, கட்டாயப்படுத்துறாங்க, வேகமா போ. தள்ளாடி தவழ்ந்து கீழே விழுந்து அவரால் முடியல. அப்ப அந்த ரோம போர் சேவலுக்கு தளபதியா இருந்த அபிநாதர் என்பவர் சொல்கிறான், டேய் லூஸ் முட்டாள் பேர, அவரால் முடியலடா, ஏன் போட்டு அடிக்கிற? வேற ஒரு ஆளை அவருக்கு உதவி செய்யும்படி நேமி. மத்தேயு 27:32 வாசி கேட்போம். எப்படி கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளாகிறது? போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் அவரை பரியாசம் பண்ண பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போறார்கள். போகையில் சிலுவையில் அறையும்படி இழுத்து கொண்டு போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவருடைய சிலுவையை சுமக்கும்படி பலவந்தப்படுத்தினார். முடியலவனால அந்த ரோம போர் சேவை வழிநடத்த அபிநாதர் சொல்கிறார், டேய் லூசு பகலா, அவரால் முடியல, ஏன் அவரை போட்டு அடிக்கிற? ஏற்கனவே குற்றறிவு கொலையுமா இருக்காரு அப்படி சொல்லி சிரேனே ஊரானாகிய சீமோன் என்பவன் ஒரு பக்கம் இயேசுவின் தோளில் ஒரு சிலுவையின் ஒரு பகுதி, இவருடைய தோளில் பகுதி, இருவரும் ஒரே சிலுவையை சுமக்கிறார். பார்ட்னர், carrying the cross in the midst of afflictions. Where is the partner? The Simon was the partner when Yeshua Messiah was carrying the cross. That's the original partner. கடைசியா சிலர் அறையிற இடம் வரைக்கும் அவர் தோல் கொடுத்து இயேசுக்கு உதவி செய்கிறான். அந்த பாடுகள் பங்காளன் இயேசு அவன் முகத்தை பார்க்கிறார். எப்படி பார்த்திருப்பார்? பாண்டிஷத்துல ஓடிட்டாங்க, காட்டி கொடுத்து ஓடி போட்டான், மறந்துச்சு ஓடிட்டான். யோவான் என்கிறவன் மட்டும் அந்த ஏதோ உன் தாய் ஏதோ உன் மகன் என்ற வார்த்தை நிறைவேறும்படியா அது வரைக்கும் வந்துக்கிறாங்க. கேசவன் முகத்தை பார்த்தார், தமக்கு உதவி செய்த அவருடைய சிலுவை பாடலுக்கு பங்காளன் சீமோன். அது போல இன்றைக்கு இந்த ஊழியத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபட்டார், அதே சிலுவைகளுக்கு பாடுகள் ஒத்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அந்த ஊழியத்தின் நிமித்தம் இந்த லூசு சிறைச்சாலை பேருக்கான சொல் ஒரு 300 கிறிஸ்தவ இந்துக்களை பிடிச்சி
மதமாற்றம் பண்ணி ஞானஸ்நானம் கொடுத்ததுனால அவனை சிறைச்சாத்தி போட்டாங்கன்னு சொல்லு. அப்பதான் நீ கிறிஸ்துவோட பாடலுக்கு பங்காளன். அது இயேசுநாதர் மாதிரி இந்த மோன்சி லூசு பைய தோல்ல ஒரு 150 எடையுள்ள சிலுவை சுமக்க வச்சாங்கன்னு சொல்லு, நீ இயேசுக்கு பாடின. சும்மா கல்ல உபதேசம் மனுப்பி உபதேசம் பற்ற உபதேசம் தடை விட்டுட்டு இந்த எப்படா பைபிள் எங்க பிசினஸ் கூட்டம் எங்க போட்டிருக்காங்க பைபிள்ல. நாரி போனோம். பிசினஸ் இயேசுநாதர் பிடிக்க, வியாபாரம் இயேசு பிடிக்க. ஆனால்தான் தேவாலயத்தில் வியாபாரிகளை அடித்து விரட்டினார். சாப்பிட்டு எடுத்து முடியாது. பிசினஸ் அவர் பிடிக்காது. பிசினஸ்ல போய் சொல்லணும். 10 ரூபா பொருளை வாங்கிட்டு வந்து 20 ரூபாய்க்கு விற்பான். போட்டி ஒருத்தன் 9 ரூபாய்க்கு விற்பான். அன்னொருத்தன் போடான்ட்டு அவன் 15 ரூபாய்க்கு விற்பான். நீங்க நல்ல ஒரு ஊர் நான் உதாரணம் சொல்றேன். தோரம்பருப்பு 1 கிலோ 10 கடையில் மளிகை கடையில் போய் கேளுங்க, ஒரே ரேட் விற்க மாட்டான். நான் லாபம் வேணாம்னு சொல்ல, பிசினஸ் பண்றோம்னு நான் குத்தம் சொல்ல. சரி இங்கேருந்து போய் அந்த பருப்பு வாங்கிட்டு வர்றதுக்கு ஆட்டோ சார்ஜ் அவன் ஒரு ரேட் போடுவான். நான் ஒரு 2 ரூபா 3 ரூபா வியாபாரத்தில் லாபம் வைக்காம எப்படி சார் விற்க முடியும்? நான் விற்றுக்க. ஆனால் 14 வரும்பொழுது லாபம் அதிகமாய் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 கடை தோரம்பருப்பான 10 வித்தியாசமான ரகங்கள் இருக்கும். லோ குவாலிட்டி, கீழ்த்தரமான, கடைசி தரம். அதுக்கு மேல் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்கு மேல் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்கு மேல் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்பர் 1 இது ஒன்னொருக்கு ஒரு ரேட் வச்சுருவான். சில பேர் கடைசி தரம் உள்ள தோரம்பருப்பு வாங்கிட்டு வந்து முதல் தரம் உள்ள ரேட்டுக்கு விற்பான். இதுதான் அக்கிரமம், அநியாயம். இதை இயேசு ஒத்துக்கொள்ள மாதிரி. இதுக்கு பார்ட்னர் தேவையில்லை. சாத்தான் தான் பார்ட்னர் வருவான். இந்த லூசு மோகன் சி இந்த வியாபாரிகள் கூட்டம் நடத்தி ஒரு பல லட்சம் ரூபாய் கொள்ளையடிப்பதற்காக போன்ற ஒரு மகா பெரிய பித்தலாட்ட திட்டம். என்ன திட்டம்? லூசு மோகன் சிங் பித்தலாட்ட திட்டம். இது புரியுதா? தில்லு இருந்தா நீ என் மேல கேஸ் போடுறான் பாப்போம். ஏற்கனவே மணி நம்பர் கேஸை போட்டு உள்ள தள்ளணும். நீங்க போடு, பல கோடி நஷ்டம் போடுவோம். நீ கேஸ் என் மேல போட்டுப்பார். சார்லஸ் போட்டியில ஆக்டிங் கிறிஸ்டியன் போட்டியா? அவன் மேல போட்டேன். இப்ப என் மேல போடு. லூசு மோகன் சிலாசர் கள்ள உபதேசம் பண்றான், கிறிஸ்து குரமா பேசுறான், பித்தலாட்ட திட்டம் போட்டு மக்களை ஏமாத்துறான்னு சொல்லிட்டேன். பதிவு பண்ணிட்டேன். தில்லு இருந்தா கேஸ் போடு பாப்போமா? தில்லு இருக்கா? மோதிப்பார். ஏன்டா உங்க விளையாட்டு வேணாம். குரான் ஒரு பேசாம இப்ப முடியல கேட்கும் போது. பைபிள் என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் பாடுகளுக்கும் அந்த பாடுகள் முடிந்த பின்பு மகிமைக்கு பங்காளிகளாகணும்னு பைபிள் கத்துக் கொடுக்குது. வேதம் கத்துக் கொடுக்குறார். சரி, இன்னொரு அதே சம்பந்தமான 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி கேட்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அங்க ஒரு பங்காளர் ஆகணும் போட்டு நான் வச்சிருக்க பைபிள் அப்படிதான் இருக்கு. வேணா மோனிஷாச தனியா பைபிள் எழுதி வச்சு பேசுறாங்க. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும், உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும், இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய், இனி வெளிப்படும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும், இனி வரும் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுறது என்ன? பேதுரு சொல்றாரு, நான் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிடா. முடிவுல தேவனுடைய ராஜ்யம் வரும்போது மகிமையில நான் பங்காளியா இருப்பேன். இயேசு சிலுவையில் நேரம் தொங்க விட்டாங்க. பேதுரு சொன்னார், மனம் திரும்பிய பேதுரு சொல்றாரு, ஐயோ என்னை தலையில தொங்க விடுங்கடா. நேரம் தொங்கல எனக்கு தருகிறேன். இயேசு இப்போ நேரம் தொங்க விடாங்க. அப்புறம் நான் அப்பா பிதாகன்னு கூப்பிட்டு நோ 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 இன்னைக்கு தலையில தொங்க விடு. கீழே விழுந்தா தலை விடுந்தாலும் பரவாயில்ல. நான் இப்பொழுது பேசுவது வேதத்தோட சுத்த சத்தியம். சரி, இன்னொன்னு பேசுவோம். அது என்ன சொல்லுதுன்னு வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அங்க பங்காளரை பத்தி போட்டு
யார் என்ன பங்காளர் பத்தி போட்டிருக்கு? உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வரும் உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளி. அவர் ராஜ்யம், அவருடைய உபத்திரவம், அவருடைய பொறுமைக்கு பங்காளி என்று யோவான் சொல்கிறார். பேதுரு அதே தான் சொல்கிறார், யோவானும் அதே தான் சொல்கிறார். இயேசு 2 சீடர்களும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு எதற்காக பங்காளிகள், ஏன் பங்காளிகள், அந்த பங்காளிகளாக இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை திட்டவட்டமா தெளிவா சொல்றாங்க. இந்த லூசும் வான்சிப்பா என்ன சொல்றான்? பித்தலாட்டரப்ப எவன்டா அவனை வியாபாரி கூட்டம் நடத்த சொல்றது? பைபிள் போட்டுக்க, வியாபாரிக்கு தனியா கூட்டம், அது ஏசுனார பார்ட்னர் சேர்க்கணும். அப்ப நீ 10 ரூபா பொருளை வாங்கி 20 ரூபாய்க்கு அநியாய விலை விற்ப, அதுல ஏசுனார் பங்காளர் இருப்பார. கடைசி தரமான தோறும்பருப்பு வாங்கிட்டு நீ முதல் தர ரேட்டுக்கு விற்ப, அந்த அக்கிரமத்துக்கு ஏசுனார் பங்காளர் இருப்பாரா? என்னடா பேசிட்டு இருக்கிற? யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? சரி, நீ பல ட்ரஸ்ட் வச்சிருக்கல, அதுல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊழியர்களும் பங்காளர் சேர்த்து பார்ப்போம். தில் இருக்கா? உனக்கு மனம் இருக்கா? உன் இதயத்தில் இடம் இருக்கா? எத்தனையோ ஏழை ஊழியக்காரர்கள் வாடகை கட்டடத்தில் சபை நடத்துகிறார்கள். நான் லிஸ்ட் தரேன், அவங்களை கூட்டு ஒரு ட்ரஸ்ட்ல சேர்த்துக்கடா. மோகன் சிலாசிரப்பால பங்காளர் சேர்றா. இதை செய், இது சாத்தியக்கூறு. நீ செய்ய மாட்ட. நீ செத்து போன பிறகு எவனா தூக்கிட்டு போவான்? அதை ஊழியக்காரன் எடுத்துட்டு போனா, அதுல ஒருத்தன் இருக்கான், ஒரு டாக்டர் ஒருத்தன். மோகன் சிலாசர் உன் ஊழிய தப்பு, நீ கர்த்தருக்கு ஊழியம் பண்ணவரை சாத்தான் ஊழியம் பண்ற என்பது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், கர்த்தருக்கு தெரியும். உங்க ஊழியம் எல்லாம் ஊழியம் வந்து கொள்ளையடிக்கிற ஊழியம். அதுக்கு சில பேர் துணை போறான், இந்த கூட்டு பேர் துணை போறாங்க. கும்பலை கூட்டிக்கிட்டு கத்திடுற நடிகை கொண்டாந்த செய்தி நீ என்னமோ நடத்தி போ. தப்பு தப்பான்னு சொல்லி கொடுக்காத. ஏசுனார உன் பிசினஸ்ல பார்ட்னரா சேரும் சொன்னதுனால இந்த வீடியோ பதிவு போறேன். நீ பேசுறது அவ்வளவெல்லாம் எல்லா வசமும் தப்பு. பைபிள் எதுக்கு பங்காளர் ஆகணும் போட்டு தெளிவா சொல்லிட்டேன். சரி, நீ ஏசுனாருக்கு பங்காளரா வேண்டாம், உன் சக ஊழியக்காரனை உன்னுடைய பங்குல சேர்த்துக்கிறியா? சேர்த்துக்க மாட்டேன். ஆனால் சக ஊழியக்காரர் எதுல பங்காளரா இருக்க விரும்புகிறார் என்று ஒரு வசனம் தரேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசி கேட்போம். நீ கிறிஸ்துவோடு பங்காளருக்கு லாய்க்கிற சக ஊழியக்காரனை எதற்கு பங்காளராய் சேர்த்துக்கணும், அந்த சகோதரோடு எதற்கு பங்காளராய் நீ சேரணும் அல்லது அவர்களை நீ சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு அற்புதமான வசனம் வாசி கேட்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. எதுக்கு? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளோர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதுக்கு பங்காளர் ஒளி உள்ள பரிசுத்த பங்காளன். நீ எந்த பரிசுத்தவான் நீ பங்கு கிடையாது. நீ ஏன் ராஜா, நீ ஏன் மந்திரி, நீ ஏன் ஆளினால் எல்லாம் கொள்ள அடிச்சு போயிடுற. சுகபோக ஊழியம், வைத்து ஊழியம், உன் ஊழியம் சுகபோகம், சுய பெருமை, சுய புகழ், பணப்பெருமை, நான் பெரிய ஊழியக்காரன் பெருமை. நான் கொஞ்ச நாள் போட்டோம், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ராஜ்யம், அது இந்து ராஜ்யம். வருவான் பாரு, உன்னை பிடிக்கிறாங்க தம்பி. மோகன் சிலாசர் பிடிக்கிறாங்க தம்பி, நீ உயிரோட தான் பிடிக்கிறாங்க, இல்லைன்னா நீ போயிட்டுன்னா இருக்கிறோட பிடிக்கிறாங்க. கொண்டு வந்தாங்க. இந்திய பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. எவனும் இருக்க முடியாது. புரியுதா? நீ பண்ற ஊழியம் ஏசுனாருக்கு பிரயோஜனமே இல்லை. ஒத்த பைசாவுக்கு ஏசுனாருக்கு பிரயோஜனம் இல்லை. நீ பண்ற ஊழியம், நீயும் நீ கூட்டுற கூட்டமும் நரக்கு போயிடும். எழுதி வச்சுக்க. என்ன ஊழியம் பண்ற நீ? ஊரை ஏமாத்தி மக்களுக்கு வியாபாரிக்கு ஊழியம், அது தனி மீட்டிங்க. இன்னொன்னு பேசுறாங்க கேட்போம். இயேசு சொன்னார் மத்தேயு 6:31 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட். முதலாவது எதன் மேல உங்களுடைய நோக்கம்? தேவன், அவருடைய ராஜ்யம்.
முதலாவது இயேசு அவருடைய ராஜ்யம், இரண்டாவது தான் என்னுடைய குடும்பம், உலக காரியம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் நல்லா கவனிங்க. இவ்வளவு நேரம் அவன் பண்ணது பேசினதெல்லாம் தப்புன்னு வசனம் கொடுத்து நிமிஷம். இப்ப அவன் சொன்ன வசனமே தப்பு. அவன் சொல்ற வசனம் அத்தனை தப்பு. மத்தேயு 6:31 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுகிற வாசனம் இல்லை. வாசி மத்தேயு 6:31 வாசிப்பாங்க. என்ன போடுறேன்? ஆகையால் எண்ணத்தை உண்போம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், கவலைப்படாது, எண்ணத்தை வியாபாரம் பண்ணுவோம், எண்ணத்தை கொள்ளையடிப்போம். அப்ப நான் சேர்த்துட்டேன், இதெல்லாம் நான் சேர்த்தது என்று ஆசிபந்தாசன் என்று கவலைப்படாதுங்கள். கவலைப்படாது. இப்போ கவலை என்ன? இந்த வியாபாரி பயிரெல்லாம் ஒன்னா கூட்டி அவங்களுக்கு ஒரு மங்களத்தை பாடி பூசையை போட்டு அண்ணன் மோகன் லூசு மோகன் செவிச்சாங்க, பிசினஸ் அப்படி பிச்சுக்கிட்டு போச்சு. அந்த காணிக்கை கூட கொடுக்கணும். இதுதான் உன் கூட்டம். வியாபாரியில கொள்ளையடிக்கிறது தான் உன் கூட்டம். அதுதான் உன் திட்டம். அதுதான் இந்த கூட்டம் இல்லையா? எங்கடா போட்டிருக்கு? மத்தேயு 6:31. மத்தேயு 6:31 நீ சொல்ற வசனம் இல்ல. மோகன் லூசுன்னு சொல்றதுக்கு இதுதான். போடு, கேஸ் போடு பாப்பா, நான் பயிர் வச்சுட்டு வரேன். எந்த போலீஸ் அதில் போற போடு, எந்த கோர்ட்டு உன்னை அங்கேயே நான் லட்சக்கணக்கில் கோடிகள் நஷ்டம் பிடிக்கிறேன். அது வேற இவன்ட்டா விளையாண்டுக்க. புரியுதா? உன் சொந்தக்காரன் தானே மணிகண்டன், உன் சொந்தக்காரன் தானே, உன் பங்காளி தானே. அவன்கிட்ட போய் கேளு, என்னை பத்தி சொல்லுவான். விடவே மாட்டேன் உன்னைய. நீலாம் கேஸ் போடலாமா? உன்னை குற்றம் சொல்றான், குறை சொல்றான்னா ஏன் சொல்றான், எதுக்கு சொல்றான் கொஞ்சம் பார்த்து சிந்திச்சு உன்னை திருத்தறதுக்கு வழிபாடு. ஆமா இல்ல, நீதான் இயேசுனாரோட பெரிய ஆளாச்சே, மன்னிப்பு கொடுக்கறது இல்ல. நீ இயேசுனாரோட இறக்கம் உள்ளவனாச்சே, நீதான் இயேசுனாரோட கிருபை உள்ளவனாச்சே, இயேசுனாரோட நீ பயங்கர மன்னிக்கிறவனாச்சே. ஏன் மன்னிக்கல? ஊருக்கெல்லாம் ஏமாத்துறது உபதேசம். நான் மன்னிக்கிறேன், அதெல்லாம் கேஸ் எல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் நம்ம மன்னிக்கணும். நீ தானே சொல்ற. உன் எதிராளி மன்னிக்கணும் எத்தனை முறை பேசியிருக்க? மன்னிச்சியா? எப்படி கேஸ் போட்ட? நீ ஏன் போட்ட? உன்னை இயேசு ராஜ்யத்துக்குள்ள விட மாட்டார், நரகம் தள்ளிவிடுவார். இப்படி சொல்ற முதல் நான் தான். இயேசு உன்னை நரகம் தள்ளுவார். உன் ஊழியம் இயேசுனார் பிரியமான ஊழியம் அல்ல. சரி, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதி தேடுகிற வசனம் இங்க எதுக்கு கொண்டாந்து விட்டாய்? இதான் கள்ள உபதேசம், கள்ள பித்தலாட்டத்தனமான போதல். சரி, நான் சொல்றேன். அதே மத்தேயு 6:33 இருக்குது. அந்த வசனம் வாசி கேட்போம். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மீண்டும் தேடுங்கள், அப்பொழுது இந்த மண்ணாங்கட்டி பிசினஸ் எல்லாம் அப்புறம் சேர்த்து கொடுக்கப்படும். அது நியாயமா இருந்தால், உண்மையா இருந்தால், நீதியா இருந்தால். அநியாயம் அக்கிரமாக இருந்தால் உன் வியாபாரம் சாத்தா முதல்ல பர்வத்தோடு வியாபாரம் பண்ணா. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் அக்கிரமம் பெருகிற்று, ஆனால் தராசு நெருக்கப்பட்டு தள்ளப்பட்டு போனாய், வெட்டி வீழ்த்தப்பட்டாய். வியாபாரம் முதல் வியாபாரம் பரலோகத்தில் வீழ்த்தினான். வியாபாரம் வெட்டி வீழ்த்தினாய். ஆனால் பழைய காலத்தில் பண்ட மாற்ற முறை. நீ ஒரு மூட்டை அரிசி கொடுத்தியா, ஒரு மூட்டை பருப்பு கொடு. ஒரு மூட்டை கேழ்வரை கொடுத்தியா, ஒரு மூட்டை கோதுமை கொடு. பண்ட மாற்று முறை தான் அந்த காலத்தில். அதுல எந்த பாவமும் கிடையாது. லாபம் இருக்கலாம், அதுக்குன்னு வியாபார போட்டியில கொள்ளையடிக்க கூடாது. மத்தேயு 6:33 இயேசு சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடு. உனக்கு தேவனுடைய ராஜ்யம் என்ன தெரியுமா? இந்த மோன்சு லூசு பலுக்கு தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு தெரியாது. நான் அப்ப சொல்லித்தரேன் உனக்கு தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு. ரோமர் 14:17 வாசி கேட்போம். தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி தெரியாத மோன்சிலாசர் இப்ப தெரிஞ்சுக்க. உனக்கு தேவனுடைய ராஜ்யம் நீ தான் பரலோகம் போலான்னு இருக்கீங்க. பரலோகத்துல போய் அங்க குந்திக்கலான்னு சொல்லிட்டு இருக்கீல்ல, பரலோகத்துல போய் படுத்துக்கலான்னு சொல்லிட்டு பாய்விட்டு போய் படுத்துக்கலான்னு சொல்லல. உனக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி என்ன தெரியும்? பரலோகத்தை ஒன்றும் போக முடியாது. அப்ப நான் 30 வருஷமா பேசிட்டு இருக்கிறேன். ஏறினவர் ஒருவனும் இல்லை, போகும்போது வரக்கூடாது, வரும் போய் அவர் இருக்கும்போது வர முடியாது. யோவான் 13:33, 3:13, 7:34 போய் படிச்சுக்கலாம். அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட வராத, சபிச்சு கூட வரல. பள்ளி தப்பு பண்றான்னு சொன்னா சொல்றவனை தொந்தரவு பண்ணுவியா, உத்தரவு பண்ணுவியா? ஜாக்கிரதை. எல்லா பேய் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க, நீதிக்க பேசுங்கடா.
தெளிவா எடுத்து வேதத்தை எடுத்து வைக்கிறனால உட்காந்து பேசுவான், உட்காந்து டிபேட்ல உட்காருவோம். இதே சப்ஜெக்ட் நீ பேசு. ஏசு எதுக்கு பங்காளர் சொல்ல, நீ எதுக்கு பங்காளர் பத்தி பேசியிருக்க? உட்கார, நீ ஒரு மைக் அப்படி, நான் ஒரு மைக் அப்படின்னா கூட்டுறா கூட்டத்தில் வரேன்டா. 4 மணிக்கு 4 மாவடிக்கு 4 மாவடி 7 மாவடி 8 மாவடி எத்தனையோ மாவடிக்கு வரேன். அதே சரி நீ உட்கார பேசுவோமா? ஒரு தில்லு இருக்கான், நீதியானவனா நீ? மோகன்சிலாசன் நீதியானவனா, உண்மையானவனா, சத்தியம் உள்ளவனா கூப்பிட வரேன். கர்த்தர் உன்னை தள்ளுவா நடந்து உனக்கு தான் போட தெரியுமா? எங்களுக்குலாம் தெரியாதோ? கடவுளை தூசிச்ச மனிதன் நம்மளை வாழ்த்திட்டு இருக்கிற அவன் நீ கேஸ் போட்டுருக்கணும். அது அவங்க விசுவாசம். கடவுளை பிதாவை தூசிப்பான், இயேசுவை தூசிப்பான், பசுத்தாயை தூசிப்பான். அது அவன் விசுவாசம். லூசு போய் சப்போர்ட் பண்ண நீ. உன்னை நான் வெறுக்கிறேன், அருவருக்கிறேன். சத்திய வசனத்தை காத்துக்கூடாத துரோகிகளை கண்டபோது நான் வெறுக்கிறேன்னு தாவீது சொல்றார். அந்த வசனம் படி சொல்றார். உனக்கு சத்தியம் தெரியாது, இளம் தெரியாது. என்ன சொல்றது? ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் வியாபாரம் பண்றதெல்லாம் கிடையாது. அது நீதியும் சமாதானம். அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்த ஆவியினால் சந்தோஷமா இருக்கிறது, தேவனுடைய மகிமையா இருக்கிறது. இதெல்லாம் இந்த இயேசுனார் கூட பாடுபடணும். அவருடைய பாடுகளுக்கு உடன் பங்காளனாகவும் இயேசுனார் கூப்பிடுறாரு. நீ என்ன பண்ற? அவரு பிசினஸ்க்கு பார்ட்னரை கூப்பிடுற. அப்ப நீ பிசினஸ்ல பண்ற எல்லாம் அக்கிரம, அநியாயம், கொள்ளையடிக்கிறது, அதிக லாபம், தரமற்ற பொருளை தரமான பொருள் என்று கூறி போய் சொல்லி வைப்ப, அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த இயேசுனார் குற்றவாளி ஆகணும். ஆனால் அவர் பார்ட்னரை கூப்பிடுறியா? ஒரு நாளும் இயேசு பார்ட்னர் வரமாட்டார். இந்த வியாபாரம் பண்ற பெட்டி பிடித்து அவர் பரலோகத்தை சாத்தான அது மாதிரி பொய் சொல்லி ஏமாத்தி மக்களை கொள்ளையடிச்சு வியாபாரம் பண்ணுகிறவனை கர்த்தர் நரகத்தில்வார். ஆனால் நான் வியாபாரிகளை குற்றவாளம் என்று சொல்லவில்லை, வியாபாரம் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை, வியாபாரிகளை குற்றவாளி என்று நான் சொல்லவில்லை. நிச்சயம் வியாபாரம் செய்யணும். நீதியா, உண்மையா, கள்ளத்தராசு இல்லாமல் நல்ல தராசு, கள்ள நிறையான கல் இல்லாமல் நல்ல நிறையான கல். இங்கேருந்து நீ கிராமத்தில் வியாபாரம் பண்ணி கடை வைக்கிறியா, பட்டணத்தில் போய் பொருளை வாங்கிட்டு வரியா, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதில் சேர்த்துக்க. நீ செய்கிற தொழிலுக்கு லாபம் கொஞ்சம் நியாயப்படி மனசாட்சிப்படி கொஞ்சம் லாபம் வச்சு திட்டினா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வியாபாரத்தில் போட்டின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக் எல்லா பாவம் பண்ணுவாங்க. அந்த பாவத்துக்கெல்லாம் இயேசுனார் பங்காளரை கூப்பிடுறியா? ஒரு மண்ணாவட்டி தேவையில்லை, இதுக்கு தனி கூட்டமாக தேவை. ஒரு சங்கீதத்தை படிக்கிறோம். நீ கடவுளுக்கு பயந்தாலே உன் கையின் பிரயாசத்தை ஒரு ஆசீர்வார். அது எந்த தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஃபேக்டரியாக இருக்க, தொழிற்சாலையாக இருக்கலாம், இரும்பு தொழிற்சாலை, பிளாஸ்டிக் தொழிற்சாலை, பித்தளை தொழிற்சாலை, அல்லது அரிசி மண்டி, பருப்பு மண்டி, இந்த மாதிரி மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. வெள்ளம் மண்டி, புளி மண்டி, அதாவது மண்டினா அது பெரிய ஒரு குடம், பெரிய பெரிய கடைகள், ஸ்டார் அரிசி ட்ரேடர்ஸ், ரைஸ் ட்ரேடர்ஸ் போட்டிருக்கான். ஆயிரக்கணக்கான மூட்டை அடுக்கி வச்சிருக்கான். அழகா மூட்டை அடுக்கி வச்சு பார்த்தா அழகா இருக்கு. விதவிதமான, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 விதமான அரிசியில் வச்சிருக்கான். வியாபாரத்தை நான் தயவுசெய்து வியாபாரிகள் யாரும் என் மேலே கோபப்படக்கூடாது. நான் எந்த வியாபாரிகளை குற்றம் சொல்லவில்லை. நீதி நியாயமாக செய்யுங்க, நல்லது, வியாபாரம் செய்யணும். ஆனால் அநியாய வியாபாரம், அக்கிரம வியாபாரம் பண்ணக்கூடாது. அதில் ஏசு பாட்டரை செய்யக்கூடாது. ஏசு வியாபாரிக்கு பாட்டரை வரமாட்டார். வாசிப்போம். தெய்வம் எப்படி என்ன சொல்றாரு சங்கீதக்காரன் மூலமாக பார்ப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ என்ன தொழில், என்ன கையின் பிரயாசம் என்றால் வியாபாரம் செய்யலாம், விவசாயம் செய்யலாம், அதிகாரியா இருக்கலாம், பெரிய தொழிற்சாலை இருக்கலாம், காவல்துறையில் இருக்கலாம், ராணுவத்துறையில் இருக்கலாம், ரயில்வே துறை, 38 துறைக்கு மேல் இருக்கு. வருவாய்த்துறை, வருவ சுழிப்பனா இருக்கலாம், அல்லது அரிசி விவசாயம், கோதுமை விவசாயம், காய்கறி விவசாயம், பல வகை விவசாயம், விவசாயம் எல்லாமே பரிசுத்தமான துறை. உன் கையில் நீ கடவுளுக்கு பயந்தவனாக இருந்தால் உன் கையின் பிரயாச ஆசிரிப்பார். இதுக்கு மேல ஒரு சத்தியம் கிடையாது. இதுக்கு மேல வியாபாரிக்கு ஒரு தனி கூட்டம் தேவையில்லை. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆமா, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய். உன் மனைவி உன் வீட்டோரங்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகளின் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமா இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன்
இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை எருசலேமின் மகிமையான சந்தோஷமான ஆசீர் வழங்கக்கூடிய வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். இஸ்ரவேலுக்கு உண்டான தெய்வீக சமாதானத்தை காண்பாய். இதுக்கு மேல ஒரு ஆசீர்வாத பிரசங்கம் தேவையில்லை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த போதத்தை பண்ணாலே போதும், அதுக்குள்ள எல்லா தொழிலும் அடங்கிவிடும், எல்லா வருமானமும் அடங்கிவிடும். இதுக்கு மேல தனியா ஒன்றும் தேவையில்லை. லூசு மோகன் சிலாசர் லூசுத்தனமா பேசி மக்களை கெடுக்காத. லூசிபர் உள்ள இருந்தாதான் அந்த வேலை நடக்கும். ஆனா மனம் திரும்ப மோகன் சிலாசர், நீ மனம் திரும்ப மாட்ட, தெரியும், எனக்கு நல்லா தெரியும். உனக்கு மனம் திரும்ப பிரச்சனை அவசியம் இல்லை. இயேசு பிரசவம்னா மனம் திரும்பங்கள் தேவன் ராஜ்யம் சமயமா இருக்கு. நீ இனிமே மனம் திரும்ப மாட்ட. அதுலேயே பழகிட்ட. அக்கிரம வியாபாரத்திலேயே பழகி கோடி கணக்கில் கொள்ளையடிச்சு இல்லாத பைபிள திட்டங்களை சொல்லி மக்களை சுரண்டி கொள்ளையடிச்சு அதிலே வாழ்ந்து நீ மனம் திரும்ப மாட்டாய். ஆனா மற்றவனை கெடுக்காது என்பதை அந்த வீடியோ பதிவு பண்றேன். இப்படி பித்தலாட்ட பிரசனம் பண்ணி மற்ற கெடுக்காத. கர்த்தர் உன்னை அதுக்கிட்ட பலனை கொடுப்பார் என்று சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மோகன் சேதத்தை சார்ந்தவனா எவனா சேர்ந்துக்கிட்டு கமெண்ட் போடாது. நீங்க எவனை புத்தி சொல்றதுக்கு நாங்க அவளை கேள்வித்தமான ஆள் கிடையாது. எவனை இங்க கமெண்ட் போடக்கூடாது. உங்க கமெண்ட் எவனுக்கு தேவையில்லை, புரியுதா? அதனால அவனை விட்டு ஓடிப்பேன். வியாபார பர்சனுக்கு கூப்பிடாரு, அவ்வளவுதான். இங்க இவங்க ஜோம் பண்ணி இந்தியாவில் வேண்டாம் நம்பர் ஒன் பணக்காரன் காட்டுறான். மோடி அதானியை கொண்டு போய் உலகத்தில் நம்பர் ஒன் பணக்காரன் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. முயற்சியில் ஆக்கிட்டார். உலக பணக்கார லிஸ்ட்ல கொண்டு வந்தார் மோடிஜி. அதானி அம்பானி அதானி. முதல்ல அவங்க அப்பா பேர் திருபாய் அம்பானி, அடுத்தது முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி இருந்தாங்க கொஞ்ச நாள் இந்தியாவில் பணக்காரன்னு. இப்போ அதானியை பிடிச்சிட்டாரு மோடி. அவரை தூக்கி போய் உலக லெவலில் பணக்காரன் இருக்கிறார். இவர் எந்த வியாபாரி கூட்டத்தில் வந்து ஆசீர்வாதத்தை வாங்கினாரு சொல்லு. அதானி மோகன் சிலாசர் வியாபார கூட்டத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டாரு. இவன் ஜோம் பண்ணி தான் ஐயா அப்படி ஆனாங்களா? நோ, அப்படிலாம் கிடையாது. அவன் கையில் பிரயாசம் கேட்ட பலனை இயேசு நிச்சயம் கொடுப்பார். நன்றி, வணக்கம்.